ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. இது நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அதாவது உணவே மருந்து விஷயத்தில் இது முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதுதான் நம்மளோட பிரண்டை துவையல். இந்த பிரண்டை நம்ம ரெகுலராக நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அதாவது மந்த்லி இல்லைனா நம்ம வாரம் ஒரு 2-3 டேஸ் நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இது எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம் இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப அருமருந்தாக இது தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த பிரண்டை துவையலை நம்ம சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். துவையலாகவும் இதை தேங்காய்லாம் போட்டு நம்ம அரைச்சி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதே பிரண்டையில் ஒரு ஆயில் மாதிரி கூட நம்ம பண்ணி அதை இலைகள் வேர்கள்லாம் எடுத்து ஆயில் மாதிரி பண்ணி நம்ம அந்த முட்டியில் தேய்ச்சி வரும்போது முழங்கால் வலி குணமாகிறது. நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த பிரண்டையை கட் பண்ணதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி கொஞ்சம் காஞ்ச மிளகாய், உளுந்து, புளி, பூண்டு, இஞ்சி ஒரு பீஸ் இதெல்லாம் தேவையானதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்த பிறகு வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இப்போ பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்து நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதோட பெனிஃபிட்டே நம்ம என்னென்னா, இந்த பச்சை கலரில் இருக்கிறது நல்லது இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம அழகாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ரெகுலராக நம்ம சாதத்தோடு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளுக்கு சாதத்தோடு சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு துவையல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூட வேணாலும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் இதை 2 டேஸ் எடுத்து சாப்பிடுங்க. முட்டி வலிகையோ, கால் எந்திரிச்சு நடக்கவே முடியல, நான் வேலைக்கே என்னால் போக முடியாது அப்படின்ற கஷ்டப்படும் போது நம்ம இதை மாதிரி எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பலனாகவும் அமைஞ்சிருக்கு. நம்ம டேப்லெட் அப்படி இப்படி எடுத்து சாப்பிட்றத விட நம்ம பிரண்டை துவையல் எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இது அருமருந்து, எலும்பு முறிவுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ரெகுலராக இதை பயன்படுத்திக்கோங்க. ரத்தத்தில் உள்ள கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுக்கு பாடி பெயின்லாம் நல்லா குறைஞ்சி நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. தேங்க்யூ.